கோவை மாவட்டம் வடவள்ளி கல்பனா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்திரை அம்மன் திருக்கோவிலில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் காலை அபிஷேக பூஜை மற்றும் மாலை அம்மனுக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வாராகியம்மன் அலங்காரம், இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் அலங்காரம், மூன்றாவது வாரம் ஸ்ரீ சாகம்பரி காய்கனி அலங்காரம், நான்காவது வாரம் ஸ்ரீ முத்தங்கி அலங்காரத்துடன் 161 மகளிர் பங்கு பெற்ற திருவிளக்கு பூஜை உள்ளிட்டவை சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதனை அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 5வது வாரம் அம்மனுக்கு கவுச அலங்காரம், அதனைத் தொடர்ந்து இறுதி வாரமான 6வது வாரம் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் கொண்டாடப்பட்டு ஆடி திருவிழா நிறைவு செய்யப்படுகிறது. 4வது வாரம் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பங்கு கொண்ட சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பொருட்கள், ஜாக்கெட் பெட்டுகள், எவர் சில்வர் தட்டுகள், பழ வகைகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. திருவிளக்கு பூஜை முடிந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் மற்றும் குலஸ்தர்கள் அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். அம்மனின் சிறப்பு அலங்காரம் மற்றும் திருவிளக்கு பூஜைகளுக்கான மந்திரங்கள் ஆகியவைகளை கோவில் அர்ச்சகர் சோமு மிக சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் கமிட்டியார் ராமச்சந்திரன், தட்சிணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்திரை அம்மன் திருக்கோயில், கல்பனா நகர், கோயம்புத்தூர் 46. நமது ஸ்ரீ வீரமாத்திரை அம்மன் திருக்கோயில் தெலுங்கு தேவாங்க செட்டியார் கோலப்புலவாறு குலஸ்தர்களோட உருவாக்கின கோயில். குலதெய்வ கோயிலாக 33 ஆண்டுகளாக வழிபட்டு வந்திருக்கிறது. இந்த கோயிலில் தெலுங்கு தேவாங்க செட்டியார் வேற குலஸ்தர்களும் பொது தமிழ் மக்களும் அனைவரும் அம்பாளை வழங்கி ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக இருக்காங்க. நமது கோயிலில் ஆடி வெள்ளி முன்னிட்டு வருஷம் பண்ற மாதிரி இந்த முதல் வாரம் ஸ்ரீ வாராகியம்மன் அலங்காரம், இரண்டாவது வாரம் மூகாம்பிகை அலங்காரம், மூன்றாவது வாரம் சாகம்பரி அலங்காரம், அதாவது காய்கனி அலங்காரம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த வாரம் 161 திருவிளக்கு பூஜை, 161 சுமங்கலியோட கூட்டணி பிரார்த்தனையோட மிக சிறப்பாக நிறைவேந்தது. அதே மாதிரி அடுத்த வாரம், அதாவது 4வது வாரம் 5வது வாரம் அம்பாளுடைய கவச அலங்காரம், 6வது வெள்ளி வரலட்சுமி விரதம் முன்னிட்டு சிறப்பு அலங்காரம், பூஜை, சுமங்கலி பொருள்கள் அனைத்தும் சுமங்கலிகளுக்கு கொடுக்கப்படுது. அனைத்து பக்தர் நம்ம கோயிலை அம்பாளை வழிபாட்டு அம்பாளுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று தனம், தானியம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்து பெற்றுக்கோருமாக கோயில் சார்பாக, கமிட்டி சார்பாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.